அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். மனிதர்கள் பலவிதம். ஒவ்வொருவரும் ஒரு இயல்புடையவர்களாக இருப்பார்கள். இந்த உண்மை, இது வெறும் உண்மை மட்டுமல்ல, 100% இந்த உண்மையை பல இடங்களிலே நாம் பார்க்கலாம். எப்படி மனிதர்கள் உறுப்புகள் என்ற அடிப்படையிலே எல்லோருக்கும் ஒரே உறுப்பாக இருந்தாலும், எல்லாருக்கும் 2 கை 2 கால் ஒரே உறுப்பாக இருந்தாலும், மனிதனுடைய முக தோற்றம் வெவ்வேறாக அல்லாஹ் படைத்திருக்கிறானோ, அதே போல மனிதர்கள் பல இயல்புடையவர்களாக இருக்கிறார்கள். இது இயல்பு என்று சில விஷயங்களின் மீது நாம் சுமத்திவிட்டு நாம் ஒதுங்கிவிட முடியாது. ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கவும் கூடாது. சிலர்கள் கோபப்படுவார்கள். காரணத்தை கேட்டால் இது என்னுடைய இயல்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு, குறிப்பாக மார்க்கம் வழிகாட்டுதலை நாம் சரிவர பெற்றதற்கு பிறகு, எதெல்லாம் நற்பண்புகள், எது தீய பண்புகள், எது நன்மையான வழிகள், எது தீமையான வழிகள் என்ற ஒரு முடிவுக்கு இலகுவாக நாம் வந்துவிடலாம். இப்படி என்னென்ன தீய பண்புகள் எல்லாம் பட்டியலிட்டு நமக்கு போதிக்கிறதோ, அவைகளை மனிதன் இயல்பு என்று அவன் கூறி ஒதுக்கி கொள்ள முடியாது. சிலர்கள் முன்கோபிகளாக இருப்பார்கள். சட்டென்று வார்த்தையை விட்டுவிடுவார்கள். இப்படி எல்லோரும் அந்த இயல்பின் மீது சுமத்தி தங்களுடைய குறைகளை மறைப்பதற்கு அதை பயன்படுத்தக்கூடாது. தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.